ஹாய் கைஸ், ரீசெண்டா யூத் சிறை படத்துல நடிச்சு இப்ப தமிழ் சினிமா வட்டாரத்துல செம சென்சேஷனலா பேசப்பட்டு வரவங்க தான் ஆக்ட்ரஸ் அனிஷ்மா. இவங்க மலையாளத்துல அறிமுகம் ஆகியிருந்தாலும் தமிழ்ல நடிச்ச 2 படத்துல இவங்க நம்ம ஊரு பொண்ணு அப்படின்ற அளவுக்கு அவங்களோட மேஜிக்கலான நடிப்புல நம்ம தமிழ் சினிமா ஃபேன்ஸோட மனசெல்லாம் கொள்ளையடிச்சிட்டாங்க. ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டான இவங்க எப்படி சினிமாக்குள்ள வந்தாங்க, அவங்க சினிமாக்குள்ள வர எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற அவங்களோட கஷ்டமான சினிமா ஜர்னி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆக்ட்ரஸ் அனிஷ்மா ஜூன் 27, 1999 கேரளால திருவனந்தபுரத்துல பிறக்குறாங்க. இவங்க அப்பா அனில்குமார், அம்மா சுமாதேவி. சின்ன வயசுல இருந்தே படிப்புல செம சுட்டியான அனிஷ்மா 2021 லூத்தர் மாதா காலேஜ்ல பிடெக் முடிக்கிறாங்க. ஆனா படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களுக்கு நடிப்புல சின்ன வயசுல இருந்தே செம ஆர்வம் இருந்துச்சு. படிப்பு முடிஞ்சா ஒரு சாதாரண வேலைக்கு போகாம தன்னோட கனவான சினிமால ஹீரோயினா நடிக்க வாய்ப்பு தேடிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல இதுக்கு அவங்க வீட்டுல ஒத்துக்கலனாலும் முக்கியமா அவங்க அப்பா சினிமா மேல ஒரு சின்ன பயத்துல இருந்தாரு. ஆனா அனிஷ்மா அவங்களோட கனவுல விடாப்புடியா இருந்து அவங்க வீட்டுல சம்மதம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய டைரக்டர் கிட்ட அவங்களோட போட்டோ எல்லாம் கொடுத்து வாய்ப்பு கேட்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஆடிஷன்லாம் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி தன்னோட ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்காக ஓடிட்டே இருந்தாங்க. அப்படி அவங்களோட முடிவுக்கு பரிசா 2023 பூவம் அப்படின்னு மலையாள படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சு ரீஆடிஷன் பண்ணி இவங்களை இந்த படத்துக்காக செலக்ட் பண்ணாங்க. இந்த படத்துல இவங்க சினி அப்படின்ற கேரக்டர்ல செம சூப்பரா நடிச்சிருப்பாங்க. பூவம் படத்துக்கு அப்புறம் 2024 இவங்க நடிச்ச ஐயம் காதலன் படம் தான் அனிஷ்மாவுக்கு ஒரு திருப்புமுனை படமா அமைஞ்சது. இதுல ஷில்பா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சு கேரள சினிமால தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பசில் ஜோசப் கூட மரணமாஸ் அப்படின்ற படத்துல ஜெசி என்ற கேரக்டர்ல ஒரு பாசரா நடிச்சு அசத்தி இருப்பாங்க. அந்த ஆளு இங்க பிடிச்சப்போ மலையாள சினிமால கலக்குன இவங்க 2025 சிறை அப்படின்ற படத்தின் மூலமா தமிழ் சினிமால இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. இந்த படத்துல இவங்களோட ஒரு யதார்த்தமான நடிப்பின் மூலமா எல்லோட மனசுலயும் ஒரு நீங்க இடத்தை பிடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க அந்த கேரக்டர்ல அவ்வளவு ஆழமா இறங்கி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்காக பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான JFW அவார்டு வாங்கியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டா கென் டைரக்ஷன்ல யூத் படத்துல கனகவல்லி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சு தமிழ் ஃபேன்ஸோட ஃபேவரட் ஹீரோயின் லிஸ்ட்ல ஆட் ஆகிட்டாங்க. இந்த படத்துல இவங்க ஒரு துரு கேரக்டர்ல செம கியூட்டா நடிச்சு வேற லெவல் கலக்கி இருப்பாங்க. என் வாழ்விலே நீ வந்ததும் என் நெஞ்சின் தோட்டத்தில் பூ பூக்கு. இப்போ இவங்களோட கைவசம் நிறைய தமிழ் மற்றும் மலையாள படங்களை வச்சிருக்காங்க. இவங்க தமிழ் சினிமால ஒரு ரவுண்ட் வருவாங்கன்னு எல்லா ஃபேன்ஸும் எதிர்பார்க்கறாங்க. உங்களுக்கு அனிஷ்மாவோட எந்த படம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.